வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில பிடி கருணக்கிழங்கு மசியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய நார் சத்து இருக்கு. பைல்ஸ் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ட்ரபிள்காக சாப்பிட்றவங்க வந்து காரம் புளியெல்லாம் ரொம்ப சேர்த்தாம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மசியல் பண்ணி சாப்பிடும்போது அது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா நீளமா இருக்கும். பெருசா இருக்கிறது வந்து கருணக்கிழங்கு வந்து அது சேனக்கிழங்குன்னு கூட சொல்லுவாங்க. அது வேற. இது வந்து கருணக்கிழங்குலயே பிடி கருணக்கிழங்குன்னு சொல்லிட்டு பிடி கருணக்கிழங்கோ எது வாங்கினாலும் பழைய கிழங்கா வாங்கணும். இது பாருங்க, புது கிழங்கு தோல் வந்து சன்னமா இருக்கும். இந்த மாதிரி இன்னும் கூட தோல் புது கிழங்குக்கு சன்னமா உள்ள டிரான்ஸ்பரண்டா கிழங்கே தெரியும். பழைய கிழங்குனா தோல் நல்லா மொத்தமா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் அரிப்பு எடுக்காது. இல்லை நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து ஒரு கூடையில் போட்டு அப்படியே வெளியவே வச்சிருங்க கிச்சனில் ஒரு சைடு. இது ஒரு 2-3 வாரம் இல்லை ஒரு மாதம் கழித்து செஞ்சால் கூட அது எவ்வளோக்கு எவ்வளோ பழசாகுதோ அப்போ செஞ்சும் போது அது நாக்கு அரிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படியே குக்கரில் போட்டு 2 சத்தம் விட்டிங்கன்னா வெந்து போயிடும். அந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக தோல் வந்து உரிக்க வந்துடும். இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு இந்த கிழங்கு வந்து அப்படியே கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். கம்மியாக ஒரு நெல்லிக்காய் அளவோட இன்னும் கம்மியான புளி வந்து ஊற வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு புளி ரொம்ப தேவையில்லை. இதில் வந்து இந்த மசிச்ச கிழங்க போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆகும்போது பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, வெங்காயத்தை போட்டுக்கலாம். கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இது மெயினாக வந்து பைல்ஸ் மூல வியாதிக்கு வந்து இது வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது வந்து கொஞ்சம் காரமாக புளிக்குழம்பு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி மசியல் மாதிரி பண்ணி சாப்பிடும்போது அதில் காரம் புளி எல்லாம் கம்மியாக இருக்கும். சும்மா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வரமிளகாயும் தான் கிள்ளி போட்டிருக்கேன். காரப்பொடி எதுவுமே கிடையாது. இதில் போட்டிருக்க இஞ்சி வெங்காயம் அதெல்லாம் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் வணங்கினோடனே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இந்த புளி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வேக வச்ச கிழங்கு அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதை நீங்கள் எப்படி வேணுமோ மசிச்சுக்கலாம். நல்லா நைஸாக மசிச்சிட்டிங்கன்னா இந்த மசியல் வந்து ஒரு சட்னி மாதிரி ஆகிடும். இல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பீஸ் வேணும்னா கொஞ்சம் இப்படி 1-2 மசிச்சிட்டிங்கன்னா அங்கங்கே வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி கிடைக்கும். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசம்லாம் போகட்டும். 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சோடனே கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆறும்போது இன்னும் கெட்டியாக ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் ஊற்றினாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்ல ருசியான ஹெல்தியான இந்த பிடி கருணக்கிழங்கு மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வந்து சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்லை ஒரு சட்னி மாதிரி தயிர் சாதம் ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த கருணக்கிழங்கு மசியலை நீங்க செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.